செயல்களை சரியா தவறா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு, அதை புலப்படுத்துறதுக்கு வடிவத்தில் இருக்கிறார். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம் பகவானுடைய திருவாயிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் புராணங்கள், உபனிஷத்துகள், இதிகாசங்கள், அதுக்கப்புறம் அடியார்களால் பல கிரந்தங்கள்லாம் தரப்பட்டது. சாஸ்திரங்களில் எவ்வளவோ நல்ல விஷயம் நிலம் இருக்கிறது. காரணம் கடைப்பிடிக்கிறவங்க வச்சுதான். எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு புது ஜாமான் வாங்கிட்டா பக்கத்து வீட்லேயும் அதே ஜாமான் வாங்க ஆசை இருக்கும். அது மாதிரி சாஸ்திரங்கள், கருத்துக்கள் அப்படி கிடையாது. இது எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தர்மம் நம்மளை ரட்சிக்கும். தர்மத்தை பின்பற்றாதபடி பாரதத்தில் பல இடைஞ்சல்கள் வந்தது. மக்கள் ஏமாந்து போனாங்க. அதனால இப்போ நிறைய அவஸ்தையை அனுபவிக்கிறோம். இந்த சாஸ்திரங்களானது, வேத இலக்கியங்களானது வியாசரால நமக்கு தொகுக்கப்பட்டு தந்தது. முன்ன தமிழ் பேப்பரில் கேள்வி வரும், வியாசம் வரைக, ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து வியாசம் வரைக. வியாசம்னா தொகுத்து கொடுக்கிறது. அப்போ தொகுக்கும் முன்னாடி அது எப்படி இருக்கு? அது ஆகாயத்தில் பகவானுடைய சப்தமாக அங்கே மறைஞ்சிருக்கு. அதை தியான சக்தியில் வியாசர் தொகுத்து கொடுக்கிறார். அது கீதையிலே பகவான் சொல்றார், வேதேசிய சர்வே அகம் ஏவ வேதியோ. அடுத்து வேதங்களை வகுத்தது நாம், தொகுத்தது நாம், அதை புரிய வைக்கிறது நான் தான், விளக்கம் கொடுக்கிறது நான் தான் அப்படிங்கிறார். அடுத்து வேதங்களில் அறியப்பட வேண்டிய மேலான பரம்பொருள், அதுவும் நான் தான் அப்படிங்கிறார். வேதங்கள் எவ்வளவோ இருந்துட்டு போயிட்டோம், ஆனால் அங்கே கடவுள்னு காட்டணும்னா நான் தான் அப்படின்னு முதல்ல சொல்கிறார். வேதேச சர்வே அகம் ஏவ, நான் மட்டுமே, அகம் ஏவ வேத்யோ, அறியப்பட வேண்டிய பரம்பொருள். இறைவன சாஸ்திரங்கள் நேரடியாக காட்டாது. ஏன்னா என்னென்ன மாதிரி மனசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேதம் புரியும், சாஸ்திரம் புரியும். அவங்கவுங்க கருத்தை நியாயப்படுத்த அதை கையில் எடுப்பாங்க. பிரமாணம், கோர்ட்டில் வக்கீல்கள் வாதாடும் போது ஒரு பிரமாணம் காட்டுவாங்க. ஏற்கனவே இந்த ஊரில் இந்த கோர்ட்டில் இப்படி ஒன்று வாதாடி அதுக்கு தீர்ப்பாயிருக்கு, நான் பாருங்கன்னு காட்டுவாங்க. இது மாதிரி ஆளாளுக்கு தங்களுடைய சுதந்திரத்தை நிலநாட்ட சாஸ்திரங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது உண்டு. அது ஒரு கட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அப்போ தான் இறைவன் வியாசராக வரார், வியாசதேவராக வரார். ஒரு முறை வடக்க பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் பஞ்சம் தாங்க முடியாமல் தெற்க வந்தாங்க, ஆந்திராவுக்கு வந்தாங்க. அங்கே கௌதம முனிவர் ஆசிரமம் வச்சிருக்கிறார். கௌதமர்
அவற்ற வயக்காடு தோட்டம் எல்லாம் இருக்கு. அங்கே என்னன்னா அவருடைய தவ வலிமையால் அவர் எப்போவுமே தன்னுடைய பகுதியை பசுமையாக வச்சிருப்பார் கௌதம முனிவர். அப்போ வடக்கிருந்து இடம்பெயர்ந்து வந்த முனிவர்கள்லாம் இவருடைய ஆசிரமத்தில் தங்குறாங்க. தினமும் சத்சங்கம் நடக்குது, நல்லா ஹரிகதா நடக்குது. தனியாக இருந்த இடத்துல இப்போ நிறையா ஆன்மீகமாக சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வடக்க பஞ்சம் தீர்ந்தது. இனி இவர்கள்லாம் போகலாம் அப்படின்னா கௌதமர் அவங்கள விடலை. நல்லா ஆசிரமம் நல்லா இப்போ கலகலப்பாக இருக்குது, இப்படி விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு, பொறுங்க நான் சொல்லும்போது போகலாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறார். இவங்கெல்லாம் போகணும்னா அவர் விடலை, கொஞ்சம் பொறுங்கன்னு தட்டுறார். அப்போ என்ன ஆகுது, நன்றியும் மறக்கக்கூடாது. ஒரு கஷ்ட காலத்தில் நமக்கு அடைக்கலம் கொடுத்தார். நன்றி மறந்தா நரகத்தில் கூட விட மாட்டேன். அப்போ இவங்க பயந்து போகாமலே இருக்கிறாங்க. ஏற்கனவே சிவன் வீட்டமாக இருக்காங்களே, அவங்க விநாயகர்கிட்ட கங்காவை எப்பவும் தலையிலே வச்சுட்டு கொண்டாடுறார். உங்கள் அப்பா கங்கையை தலையில் வச்சு கொண்டாடுறார். அவளை கொஞ்சம் இறக்கி விட்டால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு ஒரு முறை அபிப்பிராயப்பட்டார் உமா. விநாயகருக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் ஒரு முறை நடந்து இப்படி இந்த ஆந்திரா பக்கம் வாரார், கௌதம ஆசிரமம் பக்கமாக வாரார். அங்கே ஆற்றுல இந்த முனிவர்கள் கூட்டம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ விநாயகர் பால விநாயகர், சின்ன பையன். அவர் அவங்க குளிக்கிறத பார்த்து கரையில் நின்று எல்லாரையும் கூப்பிட்டு, ஒரே இடத்துல இவ்வளவு சாதுக்கள் இருக்கக்கூடாது, அங்கங்கே போய் சத்சங்கம் பண்ண வேண்டாமா, எவ்வளவு பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க சாதுக்களாக மாறுறாங்க. அப்படி இருக்கிறப்போது இப்படி ஒரே இடத்துல இங்கே கூடி இருக்க காரணம் என்ன, இங்கே ஏதாவது சங்கம் நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க நடந்ததை சொன்னாங்க. கௌதமர் விடமாட்டுக்கிறார். நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு யோசனை கொடுக்குறார். உங்கள் எல்லாருக்கும் சித்தி பவர் இருக்கும், யோக சக்தி இருக்கு. உங்கள் சக்தியினால ஒரு மாய பசுவை உருவாக்குங்க, பசுமாடு. அதை கௌதமர் தோட்டத்தில் மேய விடுங்க. யார் விரட்டினாலும் போகக்கூடாது. அந்த மாடு அப்படியே இங்கேயே இருக்கணும். அப்போது கௌதமர் நேரில் தானே விரட்டுவார். அந்த நேரம் அந்த மாய பசு செத்துறட்டும், கீழே செத்துறணும். அப்போ நீங்கள்லாம் ஒரே குரலில், பசுவை கொன்ற இடத்துல சாதுக்கள் எப்படி தங்க முடியும், நாங்கள் இடத்த காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிடலாம். இப்படி ஒரு யோசனை கொடுக்குறார். அதுபடியே ஒரு மாயப்பசு உருவாச்சுது. கௌதமர் தோட்டத்தில் மேய்ஞ்சது. யார் துரத்தினாலும் போகலை. அப்போ கௌதமர் ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்தார். முதுகில் சும்மா மெதுவாக தான் அடித்தார். உடனே அது அப்படி பழுத்துருச்சு, இறந்துட்டு. அவருக்கு வருத்தமாயிடுச்சு. கௌதம ரிஷி அந்த வருத்தத்தோடு நிற்கிறார். இவங்கெல்லாம் முனிவர்கள்லாம் கிளம்புறாங்க அந்த இடத்த விட்டு. அவரால் தடுக்க முடியல. கோகத்தி, பிரம்மகத்தி, யானி, பாணிசா, பாபாணி. பாபாணினா பாபம். பாபாணி பிஏ சொல்லக்கூடாது, ஓபி பிஏ. பாபாணினா பாபம். ஏபி போட்டாச்சுன்னா அது குடிக்கிற தண்ணின்னு ஆயிடுச்சு.
பிரம்ம ஹத்யாதி காணிச்சா, பிராமணனை கொன்ற பாவம் கூட மன்னிக்க முடியாத பாவம். அது கூட துளசியை 4 தடவை வளம் வந்தால் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோஹத்தி பசு கொன்ற பாவம் ரொம்ப மோசமானது. அந்த சாக்கில் முனிவர்கள்லாம் வெளியேறிட்டாங்க. இவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. அங்கே ஒரு நிஷ்டையில் உட்கார்ந்தார் சிவனை நோக்கி. சிவன் என்ன வேணும்னு கேட்டார். தெரியாதனமாக பசுவை கொண்டுட்டார். இதை புனிதப்படுத்துங்க, இந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். உங்கள் தலையில் கங்கா இருக்குல்ல, அதை இங்கே இறக்கி விடுங்க. உடனே அவர் இறக்கி விட்டார். இது விநாயகருடைய திட்டம், அம்மாவுக்காக. அதுக்கு விருத்த கங்கா அப்படின்னு பேர். அதை இறக்கி விட்டதும் அந்த தீர்த்தப்பட்டு பசு உயிரோட வரணும், ஆனால் வரலை. ஆனால் தீர்த்தத்தை இறக்கியாச்சு. இவருக்கு ஒன்றும் புரியலை. அப்போ தான் சிவன் நடந்தது சொன்னார். உண்மை ஏமாற்றி இருக்கிறாங்க, பிராமணர்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து உண்மை ஏமாற்றிட்டாங்க. அது போலி பசு, உண்மையான பசு கிடையாது. ரேஷன் பருப்பு மாதிரி, அது உண்மையான பருப்பு கிடையாது. அப்போ இவரால் நம்ப முடியல. எத்தனை 4000 பிராமணர்களாக ஏமாற்றுவாங்க ஒன்று சேர்ந்து. இது என்ன அர்த்தம்? அப்போ ஒரு கோபம் வந்துச்சு. உடனே அந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்து சபிச்சார். இந்த நிமிஷம் முதல் பிராமணர்கள்லாம் ஞானஹீனர்களாக போகட்டும், அறிவை இழந்து போகட்டும், ஞானம் இருக்கக்கூடாது. தோற்றம்தான் பிராமணன், உள்ள வெறும் டப்பா ஒன்றும் இருக்காது. அப்போ என்னாச்சு, மொத்தமாக சாஸ்திரம் பூரா மறைஞ்சிருச்சு. சாஸ்திரத்தை வேதம் மோதி பாதுகாக்கிறது அவங்க தான், சதுர்வேதிகள் தான் பாதுகாக்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் ரொம்ப இஷ்டம், பிரியம். ரிக்வேதத்துக்கு, சாமவேதத்துக்கு, யஜுர்வேதத்துக்கு, அதர்வ வேதத்துக்கு இவங்கெல்லாம் ஓதுறவங்க அதை கட்டி காப்பாற்றுறாங்க. மதுரையில் பேசுகிற தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, நாகர்கோயிலில் பேசுகிற தமிழ் ஒரு மாதிரி இருக்குது, நெல்லை தமிழ் வேறு, திருச்சி தமிழ் வேறு, ஆரணி, வேலூர் அந்த தமிழ்லாம் கொச்சையாக இருக்கும். சென்னை கேட்கவே வேண்டாம், குட்டையை குழப்பற மாதிரி இருக்கும். ஒரே தமிழ் தான், எழுதும்போது ஒன்று போல இருக்கு, பேசும்போது மாறுது. ஆங்கிலம் அப்படி தான், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும், லண்டன் இங்கிலீஷ் வேறு மாதிரி, கொரியன் இங்கிலீஷ் வேறு மாதிரி. எல்லா பாஷையுமே 2 மணி நேரம் தாண்டி போனால் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் உலகம் பூரா சமஸ்கிருதம் ஒன்று போல இருக்கும். அதான் அந்த பாஷையுடைய மேன்மை. ஏன்னா அது கடவுளுடைய பாஷை. பிரான்ஸ்காரன் புருஷ சொற்கம் சொன்னாலும் சரி, ஜெர்மன்காரன் சொன்னாலும் சரி, பாரத்தில் உள்ளவங்க சொன்னாலும் சரி, ஒன்று போல சப்தம் ஒன்று போல. ஆனால் அந்த லாங்குவேஜ்களில் ஒரு வித்தியாசம். சமஸ்கிருதம் மாறாது. சமஸ்கிருதத்துக்கு ஒரு நைக் நேம் உண்டு, ஒரு பட்ட பேர், சப்த மாத்திரேன. சம்ஸ்கிருத அப்படின்னாலே அர்த்தம் சம்ஸ்கிருத, கிருதனா செய்கிறது, மிக நன்றாக செய்யப்பட்டது, பக்குவமாக செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருத. வைகை தாமிரபரணிக்கெல்லாம் கிருதமாலான்னு ஒரு பேர் உண்டு. அது சிவனுக்கு கல்யாணத்துக்கு வந்த மாலை, கிருதமாலா, நன்கு செய்யப்பட்ட மாலை. அந்த மாலையை அகசியர் கையில் கொடுத்துட்டார். வடக்க அதிகமாக சுமை ஆகிட்டு தெற்க போய் நியூட்ரல் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிட்டார். மாலையை கொடுத்து அனுப்பிட்டார். அந்த மாலையை அவர் மலை மேலே தூக்கி போட்டார். 2 பக்கம் அது நதியாக மாறி தாமிரபரணி, கிருதமாலா. அதுலேருந்து பின்னாடி வைகையெல்லாம் வருது, அது தனி கதையாக இருக்கு. அப்போது
அந்த சமஸ்கிருத சப்தம் மாத்திரேன, சப்தத்துக்கு சப்தம்தான் அந்த பாஷை, அதுக்கு எழுத்து தேவையில்லை, சப்தம்தான். எழுதணும்னா ஹிந்தியை தான் பயன்படுத்தணும். ரொம்ப காலம் சொல்ல முடியாத பாஷை சமஸ்கிருதமும் தமிழும், காலம் கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு விசேஷம் சப்தம். ரோட்டில் போகிறோம், லாரிக்காரன் ஹாரன் அடிக்கிறான், ஒதுங்குறதுக்கு ஹாரன் அடிக்கிறான். யாராவது அதை தமிழில் அடின்னு சொல்லுவாங்களா? அது அப்படி தான் பூம் தான் கட்டும். அதுக்கு எப்படி தமிழில் அதை மொழிபெயர்க்க முடியாதோ, இதே மாதிரி இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுதில்ல, மந்திரத்தெல்லாம் தமிழில் ஓதுங்க, அது முட்டாள்தனம். தமிழில் ஓத முடியாது. அந்த சப்தத்துக்கு தான் வேல்யூ. ஹாரன் அடிக்கிறத பூரா தமிழில் மாற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? அது அறிவார்ந்த வார்த்தை கிடையாது. அப்போ இவ்வளோ பேர் ஏமாத்துனாங்க. அப்போ எல்லாம் மறைஞ்சு போகட்டும், இவங்களுக்கு புத்தி இல்லாமல் போகட்டும் அவர் சவிச்சிட்டார். அப்போ வேதமெல்லாம் மறைஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு. வேதம் இல்லை அப்படின்னாலே மக்களுக்கு மூளை இல்லைன்னு ஆயிடும். ஒரு கைடர், ஒரு கிரிப் இருக்கணும், வாழ்கிறதுக்கு ஒரு கிரிப் இருக்கணும், ஒரு பேஸ் வேணும்ல. ஒரு சித்திரம் வரையணும்னா ஒரு சுவர் வேணும், இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரை வேணும். அது இல்லாட்டி எப்படி வரைகிறது? இது மாதிரி வாழணும்னா ஒரு ஆதாரம் வேணும். இப்படித்தான் வாழணும், விதிக்கப்பட்ட செயல், விளக்கப்பட்ட செயல், விளைவற்ற செயல், அப்படி 3 இருக்குது. இதுக்கெல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம். கர்மா அகர்மா விகர்மான்ட்டு. அப்போ அதுக்கு ஆதாரம் இல்லாத ஒரு தரமாற்றம் உண்டாகுது. அப்போ பிராமணனுக்கு தான் அந்த சாபம். தேவர்கள் விஷ்ணுட்ட முறையிட்டாங்க, சாஸ்திரம் நலிஞ்சு போகுது, காப்பாற்றணும். அதனால் ஏதாவது ஒரு உத்தி, ஒரு ஐடியா கொடுங்க. விஷ்ணு நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. பராசரர்னு ஒரு முனிவர், ரொம்ப ரொம்ப வயசானவர். பராசரர் முடி பூரா வெளுத்து போயிருந்தது. அவர் ஒரு நாள் யமுனை கரை வழியாக நடந்து வரார். அப்போ மதிய நேரம், உச்சி வெயில், மீனவர்கள்லாம் சாப்பிட போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணார், ஆற்றுக்கு நடுவில், அது யமுனை கரை, ஆற்று நடுவில் தீவாட்டம் கொஞ்சம் மணல் இருக்கு. இந்த கங்கா யமுனாலாம் வெயிலில் மின்னும். அதில் வெள்ளி நிறைய, மினரல் நிறைய, சில்வர். தாமிரபரணியில் காப்பர் இருக்குது, அங்கே வெள்ளி இருக்கு. பார்க்கடலில் வைடூரியம், அங்கே இருக்கிற மண்ணே வைடூரியம் தான். அதெல்லாம் பாகவத்தில் இருக்கு. அப்போது அந்த வெள்ளி மாதிரி மின்னுத அந்த தீவில் உட்காந்து விஷ்ணுவை தியானம் பண்ணா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அப்போ மீனவர் தலைவனை பார்த்து, அவ்வளோ பேரும் சாப்பிட வந்துட்டீங்க, ஒருத்தராக அங்கே இருக்கக்கூடாதா? உச்சி வெயிலில் அங்கே போய் அனுஷ்டானம் பண்ணால் நல்லது, என்னை யாராவது கொண்டு விடுங்களேன் அப்படின்னு சொன்னார் பராசரர். அப்போ மீனவர் தலைவன் அவருடைய பொண்ணு கொஞ்சம் படகோட்ட தெரியும், அவன் தான் பரிமாறிக்கிட்டு இருக்கா. சரி நீ வேணா போ அப்படின்னதும் அவன் வந்துட்டான். துடுப்பு போட்டு படகு ஓட்டுறான். வாலிப வயசு, இவருக்கு தாத்தா வயசு. ஆனால் அந்த விஷ்ணுவை தியானம் பண்ணணும்னு நினைச்சாரு. அந்த விஷ்ணு அவருடைய மனசுக்குள்ளே போகிறார், சங்கல்பம் பண்ணுறார். மனசுக்குள்ளே வந்து பிராமணர்களுக்கு சாபம், இனி பிராமணனால வேதம் தொடரப்பட முடியாது. இப்போ பிராமணன் அல்லாத ஒருத்தரால் தான் வேதம் வந்தாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இவங்க 2 பேரையும் ஜோடியாக்கிற வேண்டியது. அப்படி விஷ்ணு இவர் மனசுக்குள்ள ஒரு கருத்தை உண்டு பண்ணுறாரு. அப்போ இவருக்கு வந்து அவன் மேலே ஆசை உண்டாகுது. அவள் துடுப்பு போடுறான். இவர் கொஞ்சம் அப்படி பக்கத்தில் போய் உட்கார்ந்தார். அப்புறம் மெதுவாக கையை பிடிச்சார்.
அவன் உடனே பெரிய பெரிய உயர்ந்த ஒரு முனிவர் என்ன இப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்றும் சொல்லலை. கையை பிடிச்சதும் இது பட்ட பகல் அப்படின்னா உடனே ஒரு சூரியன் அப்படி ஒரு பார்வை பார்த்ததும் அது மறைஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு. அவ்வளோ இருட்டாக போயிடுச்சு. பராசரர் வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது. காஞ்ச இலைகள் அப்பப்போ வாயில் அசைப்படுவார். காஞ்ச இலை தின்னவங்களுக்கு கூட இறைவன் வந்து காமத்தை உண்டு பண்ணுறார். கண்டதெல்லாம் திங்கிறவங்களுக்கு அப்போ என்னெல்லாம் வரும்? கடவுளே வேண்டாம். அப்போ காஞ்ச இலை தின்ன சருகுகள் திங்கிறவங்களுக்கு காமம் இருக்காது. அதனால விஷ்ணு கீதையிலே சொல்றார், அறத்துக்கு உட்பட்ட காமமாக நான் இருக்கிறேன். சில சமயம் தேவைப்படும், அந்த நேரத்தில் நானே காமமாக மாறுறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த பராசரன் உடம்புல அவர் புகுந்து அவர் அந்த மீனவ பெண் மூலமாக ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் வியாசர். அவர் வந்து மீனவர் வியாசர். அந்த காலத்து தாயை வச்சு தான் ஜாதி. கிருஷ்ணர் காலம் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. கிரிசியில் அம்மா பேர் தான். அப்போது இப்படி வேதத்தை காப்பாற்றுறதுக்காக இறைவன் வியாசரா வாரார். மீனவ பெண்கிட்ட பிறக்கிறார். விஷ்ணுவே அப்படி பிறக்கிறார். ஏன்னா அவருடைய சங்கல்பந்தான் இவருக்குள்ள புகுந்து அவளுக்குள்ள புகுந்து எப்படி வருது. அதுக்கு மேலேயும் பெரிய கதையாக இருக்குது. நமக்கு தேவை என்னென்னா, சாஸ்திரங்கள் வியாசரால் தரப்பட்டது. அவருக்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம். இறைவன் தான் அது. இறைவனுடைய சப்த அவதாரம் அந்த வியாசர். அவர் சொல்ல சொல்ல எல்லாம் எழுதுகிறாங்க. 4 பேரை உருவாக்கி பிரித்து கொடுக்குறார். ஜெய்மினி, சுமந்து 4 பேர்கிட்ட ஒவ்வொரு வேதங்களாக தொகுத்து கொடுத்தார். இதையெல்லாம் நல்லா செக் பண்ணுங்க, இதை விருத்தி பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறார். நாம் சாஸ்திரத்தை பற்றிய ஐடியா நமக்கு கிடையாது. பொதுவாக யார் வீட்லேயும் அது இருக்காது. அப்போ என்ன ஆகுது, அந்தந்த பகுதிகளில் பிறந்த அடியார்களை பகவான் பயன்படுத்தி சாஸ்திரங்களை அவங்க மூலமாக வெளிப்படுத்துகிறார். அந்த சாஸ்திரம் எப்படி நடக்க சொன்னதோ அப்படி அந்த சாதுக்களை நடக்க வைக்கிறார் பகவான். அது மாதிரி நடந்தது. இங்கே ஆழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படிங்கிறோம். வேதத்தை தமிழில் கொடுத்தார். அங்கங்கே அப்படி அடியார்கள் வந்தாங்க, வந்து கொடுத்தாங்க. அந்த வேதமெல்லாம் பார்க்கடல் மாதிரி பெருசாக இருக்கு. அதை கடையிறோன்னு வச்சுக்கலாம். கடைஞ்சாச்சுன்னா அமிர்தம் கிடைக்குது. அந்த அமிர்தத்தை ஆச்சாரியர்கள் திருப்பாவைக்கு ஒப்பிடுறாங்க. அந்த திருப்பாவையும் கடையிறோன்னு வச்சுக்கலாம். அதில் கடைசியாக மிஞ்சுறது எதுன்னு பார்த்தா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. வாயில் கடவுள் நாமங்களை சொல்லுங்க, மனசில் கடவுள் லீலைகளை நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. வாக்கில் கீர்த்தனம், மனசில் நினப்பு, கிருஷ்ண நினப்பு. அப்போது என்னாகும், நாம் சொல்கிற நாமத்துக்கு உயிரோட்டம். பீஜம் இல்லாத நெல்லாக இருக்காது, பீஜத்தோட நாமம் வந்து வீரியத்தோட. அப்படி வேதம் வந்து தமிழில் தரப்பட்டது, திராவிட வேதம்னு பேர். அதில் 30 பாட்டாக இருந்தது. அதே சைத்தன்ய மகாபிரபு 8 பாட்டாக்குறார். 8 பாடல்களில் முதல் பாட்டிலேயே சாஸ்திர சுருக்கத்தை கொடுத்துறார். பரமஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, நம்முடைய சித்தமானது காட்டுத்தீ மாதிரியான பிறப்பு இறப்புகளால் அது நம்முடைய சித்தம்
அதில் மாட்டிக்கிட்டு முழிக்குது. சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகாதாவாக்னி நிர்வாபனம் சிறையா கைரவா சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தம் புதிவர்த்தனம் பிரதிபதம் பூர்ண அமிர்த ஆஸ்வாதனம் சர்வாத்ம ஸ்னபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். நம்முடைய சித்தம் சுத்தம் பண்ணப்பட வேண்டியிருக்கு. மனசு அதில் என்ன அழுக்கு இருக்குது? நான் எனதுன்னு 2 இருக்கு. யசோதா உரலில் கட்டி போடுறது கண்ணனை விரட்டும் போது 2 இன்ச்சு 2 அங்குலம் குறைஞ்சது கயிறு. அது என்னது? அந்த 2 நான் எனதுங்கிற நினப்பு தான் பற்றாக்குறை. கடவுளை அடையிறதுக்கு பற்றாக்குறை அதுதான். அதை விட்டுட்டா கடவுளை கட்டி போடலாம். அப்போ மனசு அழுக்கடைஞ்சிருக்கு. நான் எனது அப்படிங்கிற அழுக்கு நிறைஞ்சி போயிருக்கு. அந்த அழுக்கு எப்போ ஆரம்பிச்சது? காட்டு தீ மாதிரி எப்போ பிடிச்சது, எவ்வளோ நாள் எரியும் தெரியல. அந்த அழுக்குடைய ரிசல்ட் என்ன? பிறந்து பிறந்து இறக்கிறது. இடராடின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப பிறக்கிறது இறக்கிறது. வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடியான் நதிக்கே சூட்டினேன் சொல்வானை இடராடியான் நீந்துகவே என்று முதலாழ்வார்கள் பாட்டில் வருது. இடராடி நீங்கிறதுக்காக சுடராடியான் திருவடியை சொல்மாலையால் அலங்கரிக்கிறார். நெகிழ சுருதி மௌடி ரத்னமாலா, அதுதான் அப்படி கிட்டத்தட்ட அப்படிதானே. சமஸ்கிருதத்தில் ரத்ன மாலையால் பகவானுடைய திருநகம், பாத திருநகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்ன மாலை அது வேதங்கள். வேதங்கள்லாம் நிகிலனா நிகில சுருதி. வேதங்களே பகவானுடைய பாதங்களை அப்படி மாலையாட்டம் அலங்கரிக்குது. அது பகவானுடைய பாதங்களை புகழ்பாடுது. விடுபட்ட ஆத்மாக்கள் அந்த பாதத்தை துதிக்கிறாங்க. நானும் அவ்வாறாக அந்த நாமத்தை வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு செய்யுள் கோஸ்வாமிகள் எழுதியிருக்கிறாங்க. அங்கே ஆழ்வார் அதே போல் இடராளி நீங்குகவே என்று அந்த சுடராளியான் திருவடிக்கே சூட்டினேன் சொல் மாலை. மாலைனா என்ன? பூக்களை உதுத்து கட்டினா அது மாலை கிடையாது. அதுக்கு கதம்பன் பேர். மாலைனா யூனிஃபார்மாக இருக்கணும். கொஞ்சம் தூரம் வெள்ளை, அப்புறம் கொஞ்ச நேரம் மஞ்சள், அப்புறம் ரோஸ், அப்படி ஒரு யூனிஃபார்மாக இருந்தால் அதுக்கு மாலைன்னு பேர். அழகாக இருக்கும். நிறைய மந்திரம் இருக்குது. எது யூனிஃபார்மாக இருக்குது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மாலையாட்டம் அழகாக இருக்குது. அகஸ்தியர் அப்படி சொல்கிறார். இது மந்திரம் கிடையாது, இது ஒரு மாலையாட்டம் அழகாக இருக்குது. எதிரே கோணையோட இருக்குது. இசையோடு இதை பாடுனா இதயத்தில் பகவத் தரிசனம் கிடைக்கும். சோட்டச நாளிகை பாடணும் அப்படிங்கிறார். 16 மணி நேரம் நாம் 16 ரவுண்டுன்னு வச்சுருக்கிறோம். 16 மணி நேரம் அப்படி பாடியாச்சுன்னா இந்த 16 நாமங்கள் அதில் இருக்குது. அது இதயத்தில் பரமாத்மா தரிசனத்தை தரும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார் ஹரிசந்தன உபனிஷத்தில். அப்போது இந்த சைத்தன்ய மகாபிரபு வேதங்கள் அப்படியே சுருக்கிட்டார். அவருக்கு அந்த உரிமை இருக்குது, தாயாருக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்னா அவங்க ஜீவர்களுடைய நிம்மதிக்காக வேண்டி இதை செய்தாங்க. நிறையா இருக்கலாம். சாஸ்திரங்களில் 1 லட்சம் சொல்லணும், 50,000 சொல்லணும், 10 லட்சம் அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வராங்க அதுதான் நமக்கு முக்கியம். பிரயோஜனம் என்ன? ஜவுளி கடைக்கு போயாச்சுன்னா குடோனில் 50 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஜவுளி கடை. குடோனில் பார்த்தா பில் புக்கு நிறைய அடுக்கியிருக்கும். ஆனால் ஏர் எண்டிங்கில் என்ன பார்க்குறாங்க? வரவு என்ன, செலவு என்ன, நிகர் லாபம் என்ன, எவ்வளோ நின்றுருக்கு லாபம். இதே தான் சாஸ்திரத்தில் நிறையா குவிஞ்சிருக்கலாம். ஆனால் பிரயோஜனம் என்ன? ஹரிநாமங்களை சொல்லுங்க, அதுதான் பிரயோஜனம்.
ஹரிநாமத்தை சொன்னால் என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணர் மேலே பாசம் வரும். அது என்னவா மாறும்? பிரேமையாக மாறும், பிரேம பக்தியாக மாறும். காரணம் இல்லாத அன்பு கடவுள்கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட பாதத்தில் காரணம் இல்லாத அன்பு வரணும். பலன் கருதுகிற குணமும் போயிடணும். இதை நாமம் தான் செய்யுது. நாமத்துடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், நாம சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி சில பேர் கேட்பாங்க, பணக்காரன் ஆயிடலாமா? கேஸ் நடந்துட்டு, சொத்து கேஸ்லாம் நடக்குது, அதில் தீர்வு வருமா? மனசில் உள்ள ஆசையெல்லாம் போகுமா? ஆசையெல்லாம் தீருமா? அது எதையுமே நாம செய்யாது. நாம செய்யணும்னு நினச்சா செய்யும். ஆனால் நாமத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, பகவான் மேலே அன்பு. ஏன் எங்களுடைய உலக தேவைகள் அது பூர்த்தி செய்யாதா அப்படின்னு கேட்டால், உலகம் பூரா அந்த தேவைகள்லாம் பூர்த்தியாகி எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நிம்மதியாக இல்லை. அதனால் நாம் நிம்மதியை மட்டும் தரும். இந்த ஒரு காஃபி கடை அங்கங்கே இருக்குது. அந்த ஓனர் தற்கொலை பண்ணிட்டார். ஆனால் அந்த காஃபிக்கு அவர் விளம்பரம் எப்படி கொடுத்தார்? உங்கள் ஒரிஸ் எல்லாம் தீரணும்னு அந்த காஃபியை குடிங்க அப்படின்னார். ஆனால் ஒரி தங்காமல் அவர் தற்கொலை பண்ணிட்டார். நிறைய அப்படி உதாரணம் சொல்லலாம். பணம் நிம்மதி தராது, பொன் பொருள் நிம்மதி தராது, வீடு மனை மக்கள் அதெல்லாம் நிம்மதி தராது. ஆனால் அதுக்கெல்லாம் நிம்மதி பெற வைக்கலாம். எப்படி? நாமத்தால் நிம்மதி கிடைக்கும். ராமானுஜர் அதைத்தான் பரப்புகிறார், மத்வர் அதைத்தான் பரப்புகிறார், சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே அப்படி வந்தார். ராதையும் கிருஷ்ணரும் சைத்தன்யராக வந்தாங்க. நாமெல்லாம் சொல்ல சொன்னாங்க, இது தர ஆனந்தம் நிம்மதி எதுவும் தராது அப்படின்னாங்க. அப்படி மணியை சொன்னாங்க. ஜகாய் மகாயின்னு 2 குடிகாரர் இருந்தாங்க சைத்தன்யர் காலத்தில். வைகுண்ட வாசலில் இருந்தாங்களே ஜெய் விஜய், அவங்க தான் அப்படி பிறந்தாங்க. ஜகாய் மகாய் பிராமணர்களாக பிறந்து, அப்புறம் 500 வருஷம் முன்னாடி முஸ்லீம் ஆட்சி. இவங்க 2 பேரும் கொத்தவால் சாவடி வச்சு வசூல் பண்ணியிருந்தாங்க. இப்போ எப்படி அங்கங்கே கொள்ளையடிக்கிறாங்க, சுங்கச்சாவடின்னு போட்டு. ஏற்கனவே டயர் வாங்கும்போது வரி வரும், கார் வாங்கும்போது வரி வரும். அடுத்து ஒன்றுலையும் அதே வரியை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அது தெரியாது. சுற்றி சுற்றி ஒரே வேலை தான் நடக்கும். கலிகாலத்தில் கொள்ளையர்கள் தான் ஆட்சியில் இருப்பாங்கன்னு பாகவத்தில் இருக்கு. அசுரர்கள்லாம் பக்தியை பரப்புவாங்க, பக்திங்கிற பேரில் மக்கள்கிட்ட கொள்ளையடிப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், டோல்கேட்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நீங்கள் ஃபாஸ்ட் டேக் இருக்குது, அந்த டேக் இருந்ததுன்னா 100 ரூபா தான், அது இல்லாட்டி டபுள் காசு வாங்குவோம். இது மறைமுகமாக கொள்ளையடிக்கிறது தான். குடிக்கிறது ஒரு சோப்பு வாங்கினீங்கன்னா அதில் ஒரு கொள்ளையடிப்பு. கொள்ளையடிக்காமல் ஆட்சி நடத்த முடியாது கலிகாலத்தில். அப்போ கொள்ளையடிக்கணும்னா கொள்ளைக்காரன்னு ஆட்சியில் உட்காரம், வேறு வழி கிடையாது. நல்லவன் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? கஷ்டம். அது படாத பாடுபடணும். அப்போது இந்த கலிகாலத்தில் ஒழுங்காக இயற்கையும் ஒத்துழைக்காது, ஒழுங்காக மழை பெய்யாது. ஒன்று பெய்து கெடுத்துரும், இல்லாட்டி பெய்யாமல் கெடுத்துரும். திருக்குறளே அப்படி இருக்கு. அப்போது உலகத்தை திருத்த முடியாது. ஆனால் நான் திருந்தலாம், அதுதான் முக்கியம். நான் திருந்தலாம், என் பிள்ளை திருந்தலாம், என் குடும்பம் திருந்தலாம். அதுக்கு மட்டுமாவது மினிமம் பாடுபட்டால் அது மூலமாக நாட்டில் ஒரு அமைதி வர வாய்ப்பு. கலிகாலத்தில் நாமந்தான் ஆட்சி செய்யும், ஒரு குறைக்கு கீழே உலகமே வரும். இது எல்லா மகான்கள் சாதுக்களும் இதை வரையறுத்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. எல்லா நூல்கள்லையும், பைபிளில் கூட அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறான் முஸ்லிம். அதோட அர்த்தம் என்ன? இறைவன் மேன்மை உள்ளவர், நமக்கும் நம்மோட மேன்மை உள்ளவர். அவரை புகழ் பாட வேண்டியது என் டியூட்டி, என்னுடைய கடமை. அதான் அர்த்தம். பைபிளில் பாருங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாங்க. மூச்சு விடுற ஒவ்வொரு ஜீவனும் கடவுளை பாடணும் அப்படின்றது.
சர்ச்சில் போய் அப்படி சொல்லுவாங்க, மூச்சு விடுற ஒவ்வொரு ஜீவனும் கடவுளை பாடட்டும் அப்படின்னு. அப்புறம் நேராக மார்க்கெட்டில் போய் கறி கடையில் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே விட்டு போவாங்க, மட்டன் வாங்கிட்டு. அப்போ இதெல்லாம் என்னதுன்னா, மேம்போக்காக தான் நம்ம எல்லாரும் பக்தி பண்ணுறாங்க. யாரும் பக்தி பண்ணலை, அதை வந்து பயன்படுத்துகிறாங்க பக்தி. அதில் கொஞ்சம் நல்லது கிடைக்குது, கொஞ்சம் மனசில் நிம்மதி இருக்குது. ஆனால் அப்படியே சைதன்யம் சொன்ன மாதிரியே நம்ம வாழ்ந்தோம்னா, நாமத்தை சொல்லுங்க என்ன நடக்கும். உலகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நிம்மதி இல்லைன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. பணம் நிம்மதி தராது. நம்ம பணம் இருந்தால் நிம்மதி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பயம் இருக்கும். மடியில் கனவு இருந்தால் பயம் இருக்கும். நாம் நம்முடைய தேவைகளை லிமிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம், பயம் இருக்காது, தடுமாற்றம் இருக்காது, நிம்மதி இருக்கும். அப்போது மகாமந்திரத்துடைய முதல் பணியே நிம்மதி தரது தான். நாங்கள் தான் ஸ்டிக்கரில் சொல்வீர் நிம்மதி அடைவீர், மனம் நிம்மதி பெறும், ஆனந்தம் அடைவீர், செல்வீர் கிருஷ்ணரிடம் அப்படி தான் போட்டிருக்கோம். அது நடந்துடும் இது நடந்துடும் அப்படின்னு போட மாட்டாங்க. ஹரிநாமத்துடைய வேலை எல்லாம் தரும். அது வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடாது, அது பூர்த்தி செய்யும், அவ்வளோதான். இது மாதிரி நாமத்தை வலியுறுத்த சாஸ்திரங்களை வந்து வியாசர் வந்து பகுத்து கொடுத்தார். அதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.